ஹாய், நான் லோகேஷ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. இது செக்ஷன் 59. செக்ஷன் 59 என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, அன்சேஃப் ஃபுட். அதாவது ஒரு ஹோட்டல் நிறுவனர் ஒரு தரமற்ற உணவை கொடுக்கறதுனால அவருக்கு மேலே பனிஷ்மெண்ட், என்ன பனிஷ்மெண்ட்டுன்னு சொல்கிறதுக்கான செக்ஷன் தான் இந்த 59. இதில் மொத்தம் 4 உட்பிரிவுகள் இருக்குது. அந்த 4 உட்பிரிவுகள்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்துட்டு எந்தவித பாதிப்பும் இல்லை உடலுக்கு. சீக்கிரமே அந்த உடலில் வந்து இந்த மாதிரி கலப்படம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்ச உடனே அதை அவங்க வந்து போய் கேஸ் கொடுக்குறாங்க அப்படின்னும்போது அதுக்கு 6 மந்த் இம்ப்ரிசன்மெண்ட்டும் 1 lakh பனிஷ்மெண்ட் ஃபைன் அமௌண்ட்டும் வரும். அடுத்து செக்ஷன் 59 சப் கிளாஸ் 2. இதில் நான் கிரீவியஸ் ஹர்ட், அதாவது சின்ன காயங்கள், அதாவது சின்னதாக ஒரு உடல் உபாதையோ இல்லை ஏதாவது உடலில் கொஞ்சம் சின்ன சின்ன காயங்கள் இருக்குது அப்படின்னா இதில் வந்துட்டு 1 இயர்க்கான பனிஷ்மெண்ட்டும் 3 lakhs ஃபைன் அமௌண்ட்டும் கொடுப்பாங்க. அடுத்து பார்க்க போகிறது 59 சப் கிளாஸ் 3. இது கிரீவியஸ் ஹர்ட், அதாவது அந்த உணவை சாப்பிட்டதுனால, அந்த தரமற்ற உணவு உண்டதுனால அவர் சீரியஸான கண்டிஷனில் ஒரு அட்மிட் ஆகி ஹாஸ்பிட்டலில் இருக்காரு அப்படின்னா அவங்களுக்கு 6 years வரைக்கும் இம்ப்ரிசன்மெண்ட்டும் 5 lakhs வரைக்கும் ஃபைன் அமௌண்ட்டும் வரும். அடுத்து 59 சப் கிளாஸ் 4. இந்த 59 சப் கிளாஸ் 4 தான் ரொம்ப முக்கியம். இது என்னென்னா, ஒரு பர்சன் அந்த சாப்பாடு சாப்பிட்டதுனால அவர் இறந்துட்டார் அப்படின்னா 7 years வரைக்குமான இம்ப்ரிசன்மெண்ட்டும் 10 lakhs வரைக்குமான பனிஷ்மெண்ட் ஃபைனை மட்டும் கொடுக்கலாம். ஓகே, மேலும் இதே மாதிரி நீங்களும் இது மாதிரி பாதிச்சிங்க, இந்த மாதிரி உங்களுக்கு சிம்டம்ஸ் தெரியுது, இந்த மாதிரி சாப்பாட்டில் கலப்படம் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருந்ததுன்னா உடனே இந்த செக்ஷனில் ஆக்ஷன் எடுக்கலாம். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான செக்ஷன்ஸில் உங்களை மேலும் சந்திக்கிற வரைக்கும் see you, bye bye.